ராசாத்தி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், போய் வரும் என்ற நம்பிக்கையில் இதால் பயணிக்க தான் இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த விறகு அடுப்பில் இந்த மாதிரி ரொட்டிகள் போடு. இங்கே பகுதியெல்லாம் வந்து எக்கச்சக்க இடங்கள் வந்து இந்த வெள்ளத்தால் புயலால் வந்து பாதிக்கப்பட்டது. சிங்கள தானே மேம் தமிழ் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி எல்லாமே வந்து தண்ணியில் அவ்வளோ பாதிக்கப்பட்ட பகுதி. திருப்பி நாங்கள் கொழும்பு வந்திருக்கிறோம். வந்து எத்தனை நாள் நிற்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது. ஒரு முக்கியமான அலுவல் ஒன்றுக்கு தான் வந்து நாங்கள் புத்தளம் நகரில் வந்து நிற்கிறோம். புத்தளம் டவுன் என்ன மாதிரி இருக்கு. எத்தனை ரூம் இருக்கு மேலே? 12 ரூம் இருக்கு. 12 ஃபுல்லா? எல்லாம் ஃபுல் பார்த்தீங்களா? நாங்களே இதெல்லாம் பார்த்தா நீங்க வாங்க 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 உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலே இருக்கிற இந்த அமேசிங் சூட்ஸ் என்ற ஹோட்டலுக்கு தான் வந்து ஓய்யோ வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். வருஷம் பிறந்து என்னதான் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தாலும் நாங்கள் ஓய போவதில்லை, மாட்டோம். இன்றைக்கு ஒரு பயணம் ஒன்று தான் போக போகிறோம். ராசாத்தியில் நெடுந்தூர பயணம் என்னென்னு சொல்கிறது, நான் ஸ்டாப் பயணம் என்ற மாதிரி அவசரமாக ஒரு பயணம் உண்டு. வலிக்கிட போகிறோம். எங்கேண்டா இப்போவே சொல்லுவோம், யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு வந்து எங்கட ராசாத்தியில் வந்து போகிறோம். சொல்லியிருந்தா நான் அந்த ஐசி அளவில் பார்த்தேன்னு போய் ஐசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐசி எடுத்து பார்த்துருவீங்க. போய் அங்கே பெரியப்பா காலோட நல்ல ட்ரிப் பண்ணி அடிச்சுட்டு ஆள் நிற்கிது. ரீச்சா போய் வந்தது கீரியில் போய் வந்து ட்ரிப் பண்ண அது அல்லது வீட்டே போயில அவருக்கு பாஸ்போர்ட் எடுப்போம், ஆறுதல் அடுப்ப வேண்டாம். சரி, இப்போ என்ன சம்பவம் பண்ணா வந்து நாங்களும் கன நாள் வந்து ராசாத்தியை மெயின்டைன் பண்ணல. சின்ன என்னென்னு சொல்ல ஓடிக்கொண்டிருக்க தான் தெரியும். பிள்ளைகள் வந்தால் வந்து உடனே மாற்றிக்கொள்வோம். ஆனால் இப்போ கனகாலமாக ஓடாமன்றது, அதனால் பின்னால் சம்பவம் நடந்துட்டு எல்லாம் கிளவி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. அடுத்த என்னென்னு சொல்கிறோம், வேன் பயணத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. வீடியோ பார்த்தேன், பெரியப்பா ஓட்டுறது தெரியும். பின்னு கொண்டு இடிச்சால சொல்கிறது சரியில்லை. அப்போ சம்பவம் என்னடா வந்து வேன் லைஃப் தொடங்கிய என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கோ அது மாதிரி இன்றைக்கும் இருக்குது. எல்லாமே வந்து நாளைக்கு பிறகு ரெடி பண்ணி இதுகளுக்குள்ள பேக்குகள் எல்லாம் அடுக்கிட்டோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி போகிறோம். வருடத்தின் முதல் நாள் பயணம், ராசாத்தியோட. பிறந்த உடனே வலிக்கிறீங்க. எல்லாம் கணக்கு பொருட்கள் வந்து நாங்கள் வேன்ல வந்து வெளியில் எடுத்துட்டோம். வேணா வந்து போக மாட்டோம் தானே. ஆனால் இப்போ திருப்ப எல்லாம் தட்டி கிட்டி எடுத்து இதுகளுக்குள்ள இது ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பேன். அப்போ ராசாத்தி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், போய் வரும் என்ற நம்பிக்கையில் இதில் போய் வருவீங்களாடா கொழும்பு கண்டு போய் வரவனு கட்டாயம். நாங்கள் போக மாட்டா ராசாத்தி, இலங்கை ஃபுல்லாவே போய் வந்துட்டோம். ராசாத்தி கைவிடாது, வலிக்கிடுவோம். நாங்கள் இங்கே சங்குப்பட்டி வீதியூடாகத்தான் போகிறோம். ரொட்டேட் பண்ண இந்த வீதியூடாக போய் எப்படி இருக்கான்னு பாருங்க. முதல்ல எல்லாம் வந்து இங்கால சோலார் லைட் போட்டிருப்பினோம். ஆனால் இப்போ நீங்கள் இரவில் வந்தீங்கன்னா இந்த லைட் ஒன்றுமே வந்து எரியாது. இப்போ சும்மா வடிவுக்கு தான் இருக்கு. ஆனால் இந்த வீதியில் ஒரு இந்திய பிரபல பட ஷூட்டிங்கும் ஒன்று நடந்தது, அதை குறிப்பிட்டு கொள்கிறோம். இப்போ வேனில் போய்க்க சில பேர் சொல்லுவேன் ஏசி போடுங்கன்ட்டு. ஏசி போட வேண்டிய கட்டாயமே இல்லை. கதவை திறந்து விட்டால் இயற்கை காற்று வருது. ஏசி சரியாக வரா, நமக்கு செட்டே ஆகாது. வேறு லெவலில் காற்று அடிக்குது. இங்கால பக்கத்தாலையும் காற்று வருது, அவங்கள பக்கத்தாலையும் இயற்கை ஏசி வருது. என்னென்னு சொல்கிறது, வேன் முடிச்சுட்டு பெருசாக நாங்கள் இவ்வளவு கன தூரம் வந்து போயிருக்கோமா? இல்லை, என்ன கன நாளுக்கு பிறகு போக நல்லா தான் இருக்கு. ராசாத்தியில் போக இன்னும் நல்லா தான் இருக்கு. அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் வலிக்கிட்ட நேரம் பிழைச்சிட்டு 12 மணிக்கு வலிக்கிறோம். கொழும்புக்கு எத்தனை மணிக்கு நிற்கிறோம்ட்டு பார்ப்போம். ஷோக்காக தான் இருக்க போது அனுபவத்தை பார்ப்போம் என்ன வேறு இருக்கு. சரி, இப்போ அப்படியோ நிற்காமல் ஓடி வந்தோமா, ஒரு 2:30 போல் வந்து அன்றாதபுரத்துக்கு வந்துட்டோம். இந்த கடையில் முதல் இங்கே அன்றாதத்தில் ஒரு 4 நாளைக்கு தங்கி நின்றாங்க. இப்போ சின்ன ஒரு குடிசை கடை தான், நல்லா இருக்கும்.
அப்போ சாப்பிடுவோம் மட்டும் மத்தியானம் தானே இருந்தாலுமே வந்து சுட சுட ரொட்டி போடுவேன். நம்ம ரொட்டி பிளேன் டீ எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சாப்பிடுவோம் மட்டும் நிப்பாட்டி இருக்கோம். ஏன்னா வந்து இதால் பயணிக்க தான் இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த விறகு அடுப்பில் இந்த மாதிரி ரொட்டியை போடுவோம். இங்கே பொல் ரொட்டியும் சம்பளம் அதோட இந்த முட்டை ரொட்டி வெட்டி குழம்பு அதெல்லாம் போட்டு தந்திக்கணும். வெள்ளம் வந்தது என்ன இல்லை இதில் வெள்ளம் பாதிப்பு வந்தான்னு கேட்டேன். ஓ தண்ணி ரைட் ரைட். இதில் நாங்கள் தங்கினா அந்த வேன் இருக்கல்லோ அதில் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக போயிட்டு வந்து நாங்கள் அப்போக்கு இந்த கடையில் விடியவில் வந்து சாப்பிட்றாங்க. ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்பார். இன்றைக்கு தான் உங்களை காண்றேன். அது தமிழ் காய்ச்சிக்கிறீங்க. சரி நன்றி சந்தோஷம். ஓகே இதில் வந்து என்னென்னு சொல்கிறது அந்த பழைய காலத்து ஃபீல் ஒன்று வரும். பிளேன் டீ ரொட்டி சாப்பிட்டா அதுக்காண்டி தான் இதில் நிப்பாட்டினாங்க. மற்றபடி என்ன அந்த ரம்பைவால் ஒரு கடையில் நிப்பாட்டுவோம் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கடையும் வந்து பூட்டு ஒன்றுமே செய்யலாம். இங்கே பகுதியெல்லாம் வந்து எக்கச்சக்க இடங்கள் வந்து இந்த வெள்ளத்தால் புயலால் வந்து பாதிக்கப்பட்டது. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மூவி தண்ணி எல்லாம் அடித்து கொண்டு போயிருக்கு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி எல்லாமே வந்து தண்ணியில் அவ்வளோ பாதிக்கப்பட்ட பகுதி. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்ட தெரியும் இந்த வீடுகள்லாம் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் புத்தளத்துக்கிட்ட வந்துட்டோம். சரி நாங்கள் இப்போ வந்து புத்தளம் நகரில் வந்து நிற்கிறோம். புத்தளம் டவுன் என்ன வேறு கண்டபடியாக பார்த்து கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட 4 சொச்சத்துக்கு இங்கே புத்தளத்தில் நிற்கிறோம். இதில் இருந்தே நேர் வீதி தான் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வளமையாக போன முறை வந்த ட்ரிப்லாம் வந்து இங்கே தான் அந்த ரூம்ஸுகள் சாப்பாடுகள்லாம் சரியான சீப்பாக இருக்கும். கூடுதலாக வந்து முஸ்லீம் மக்கள் வசிக்கிற பகுதி என்று சொல்லலாம். அப்படித்தான் பார்க்குறாக்குன்னு தெரியும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பள்ளிவாசல் போயிடும். டவுனே கர்த்தால் மாதிரி இருக்கும். நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. மிச்சத்தை ரூமில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஊரில் நின்றுட்டா இந்த பரபரப்பான இடத்துக்கு வந்த அப்புறம் தான் இந்த சிட்டி லைஃப் தெரியுது. எந்த நேரம் வாகனம் இருக்கு வந்ததுக்கு நல்லா நித்திரன் அடிக்கணும். பிறகு சிட்டி லைஃப் வந்து பார்ப்போம். சரியான என்னண்டா வேற ஓடி வர வந்து பயணம் கொஞ்சம் கூடி. நான் ட்ரிப்ல கூட இவ்வளவு தூரம் தொடர்ந்து டிராவல் பண்ணதே இல்ல. பாட்டு ஒரு பக்கம் இதா இருக்கு. தொடர்ந்து வெஸ்ட் ட்ரிப்ல இதுலதான் சரியா உடம்பெல்லாம் வேலாது. ஐயோ அண்டு வந்து இரவு 4 மணி கொளிக்கிட்டுனா இங்க வர வந்து இரவு 1 மணி. அப்புறம் இங்க இருந்து 2:30 கொளிக்கிட்டு நாங்க 11:30. பிறகு திருப்பி 3 மணி கொளிக்கிட்டு பிறகு இரவு 10 மணி. இப்படி சொல்ல அவங்களுக்கு விளங்காது என்ன சம்பவம் பண்ணா வந்து பெரிய பாண்ட ஆட்கள் வந்து வந்திருந்தவற்றில் வந்து திருப்பி அவன் மகன் வந்து என்னம்மா சிங்கள தானே தமிழ் கேம கண்ட புழுவ అదే అదే ఓకే థ్యాంక్స్ సరే ఓకే தமிழ் மே ட்ரிப் ஜப்பானே ஜப்பானே சரி ப்ரோ காய்ச்சா சரியா குட் நைட். சரி என்ன சம்பவம் பண்ணாவது இவன் சொல்ற எல்லாம் வந்து உங்களுக்கு விளங்காது. ஆனா என்ன சம்பவம் பண்ணா வந்து அவரோட மாணவர்களுக்கு முந்தினா தான் கொழும்பு வந்து அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு திருப்ப ரிட்டர்ன் ஆனவர். அவரை கொண்டு வந்து விட்டுட்டு ஆள் திருப்ப வந்துட்டு திருப்ப அப்படி ஓடி தெரிஞ்சது. அதான் கலைப்பு. சரியா இப்ப திருப்ப நாங்கள் கொழும்பு வந்திருக்கிறோம். வந்து எத்தனை நாள் நிக்க போறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியாது. ஒரு முக்கியமான அலுவல் ஒன்றுக்கு தான் வந்தாங்க. என்ன அலுவல் அப்படியே தொடர்ந்து பார்க்கணும். அப்ப
இருட்டிட்டு நாங்கள் வேற கிட்டத்தட்ட ஆனால் 12 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 12 மணிக்கு வெளிக்கிட்டு 8:30க்கு 12 மணிக்கு தான் இங்கே வேற 8:30க்கு வந்துட்டோம். 8:30க்கு யாழ்ப்பாணம் கொழும்புல நிற்கிற இன்னும் அதிசயம் வேண்டு தெரியல. இன்றைக்கு தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் இன்றைக்கு நாங்கள் வந்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் இப்போ பெருசாக ஒரு இதுவும் இல்லை வந்து சேர்ந்துடும் என்ன. சரி வந்து சேர்ந்த அவசரத்தில் வளமையாக நான் இங்கே கொழும்பு வந்தால் தங்குற இடம் வந்து பீச் சைடு. அங்கே பீச் சைடில் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் ஃப்ரெண்டு ஃப்ளாட்ஸ் இல்லை அங்கே தான் தங்குவோம். ஆனால் இன்றைக்கு வந்து அங்கே ஃபுல்லாக புக் ஆகிட்டு நானும் சொல்லிட்டு வரையில இங்கே வந்த அப்புறம் தான் கோல் அடித்தேன் நான். ஏன்னா வந்து இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அப்போ அவசரமாக பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தேடினாங்க. இஞ்சாலையும் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் வெள்ளவத்தையில் பிரதான ஒரு இடத்துல இருக்கோம். இஞ்சால கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனால் வந்து இது எந்த ரோட் சொன்னவன் அதுதான் ஒரு குழப்பம். இது வந்து ஹம்டன் லேன் வந்து இது ஹம்டன் லேன் சரியா. இது வந்து பசல் சொல்லி கேட்டு சரியா. இந்த இந்தியால வந்து பசல் சொல்லுங்க அந்த இடத்துல இருக்கிறோம். ஆனா ஒரு குளிர் ஒன்று அடிக்குது என்ன லைட்டா. சிட்டி தானே அப்படிதான். சிட்டில கொஞ்சம் குளிரா தான் இருக்கும். சிட்டில என்னடா குளிர் எங்கட ஊர்ல இல்லாத குளிர் எங்கடா இங்க வர போகுது. சரி அவசரத்துக்கு தை மாசி வந்து கொஞ்சம் பனி கூட பெய்யற காலமா. சரி அவசரத்துக்கு என்ன சம்பவம்னா வந்து தங்குறதுக்கு ரூம் பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ ரூம் எங்கே கிடைச்சதுன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த நேராக போனோம்னா வந்து வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் இஞ்சால பக்கத்தில் எனக்கு இங்கால இருந்து அங்கால சரியா இப்படியே நாங்கள் நேராக போனோம்டா இந்த ஒழுங்க வந்து வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே வந்து ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதிலே இருக்கிற இந்த அமேசிங் சூட்ஸ் என்ற ஹோட்டலுக்கு தான் வந்து போங்கண்ணா சாரி தேங்க்யூ. லைட் போட போறீங்களா? லைட் போட்டு விடுங்க. சரி லைட் போடுங்க. வேற எதுவும் போட இருந்தாலும் போடுங்க. எல்லாத்தையும் போடுங்க. இங்கே தான் வந்து தங்கி இருக்கிறோம். அதோட என்ன பிரச்சனைனா வந்து தேர்ட் 2-3 ஹோட்டலில் வந்து ஃப்ளட்ஸில் வந்து பார்த்துனாங்க. ஆனால் என்ன சம்பவம்னா வந்து எங்களோட வாகனம் விடுறதுக்கான இடங்கள் வேறு இடங்கள்ல இல்லை. பார்க்கிங் இல்லை, ரூம் இல்லை, எல்லாம் ஃபுல். ஞாயிறு வெள்ளி அந்த மாதிரி இடங்கள்ல வந்து சரியான ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் தங்க போகிறோம். உள்ளே வந்து ராசாத்தியை சேஃபாக வந்து போட்டுட்டோம். நன்றி அண்ணா. இந்த ஒழுங்கைக்கு என்ன பேர் உண்மையாக? பசல் சேன். அது மேலே போர்டில் லேன் பேர் ரெஸ்டாரண்ட் பேர். ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. எங்கே இருக்குது ரெஸ்டாரண்ட்? மேலே ரூஃப்டாப். அப்போ இதில் என்ன ரெஸ்டாரண்ட்? இதில் டேக்அவே வரப்போகுது. சரி கூடிய சீக்கிரம் வந்து டேக்அவேயும் வரப்போதான். அது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து தரப்போகிறோம். என்னென்ன சம்பந்தம் இத்தனை நாள் நிற்க போகிறோம்ட்டு என்ன முடிவெடுக்கல. எத்தனை நாள் நிற்போம்? சரியா நன்றியா. எத்தனை நாள் நிற்போம்? நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை நாள் நிற்போம் மட்டும் தெரியாது. ரூம் ஏசி தானே ஒரு மாதம் ரூமே இப்போ லைட்டாக காட்டுறோம். ஆனால் அது சம்பந்தமான விஷயங்கள் வேலை கதைச்சு வேலை இங்கே இருக்கிறாங்களும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்ப்போம். இந்த பேர் இப்போ தான் பார்க்கணும் பாருங்க. அமேசிங் சூட். அமேசான் இல்லை அமேசிங் சூட் நல்லா இருக்கு. இப்போ விடிய எவ்வளோ இப்படியெல்லாம் காட்டினோம்னா இந்த லைட்னிங் எல்லாம் தெரியாது. அப்போ தான் உங்களுக்கு இரவு காட்டிக்கொள்கிறோம். இப்படியோ நிப்பாட்டிட்டு இதில் பார்க்கிங்ஸ் இருக்குது. மேலே வந்து ஃபேமிலி சூட் ரூம் இருக்குது. மற்றது சிங்கிள் ரூம் இருக்குது. டபுள் வந்து அந்த நம்பரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மற்றது முக்கியமாக வந்து பார்க்கிங் வசதி இருக்குது. என்ன பிரச்சனைண்டா நான் இந்த இது இருக்கு தானே இந்த அளவை பார்த்துட்டு வந்து எங்களுடைய வேன் ராசாதி வந்து உள்ள வரான்னு நினைக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா நாங்கள் சேஃபா உள்ளுக்குள்ள லட்டு மாதிரி அதை கொண்டு விட்டுருக்கோம். அப்படி லட்டு மாதிரி உள்ள கொண்டு வந்து சேஃபா வந்து தட்டி இருக்கிறோம். கணக்கா இருக்கு. மேல ஒன்றுமே வந்து முட்டையில எங்கட வேனை விட்டுருக்கிறோம்டா வந்து நீங்கள் கொண்டாடுற கார் இதுகள்லாம் வந்து விட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. லக் பண்ணுங்க. தூட்டி தான் இருக்கு. லக்குடா அதான் உழைக்கிறது. எத்தனை ரூம் இருக்கு மேல? 12 ரூம் இருக்கு. 12 ஃபுல்லா? எல்லாம் ஃபுல். பாத்தீங்களா நாங்களாம் கடைசியில இல்லாட்டிக்கு 12 அபார்ட்மெண்ட் இருக்கா? 6 ஃப்ளோர் இருக்கு. ஓகே. 5ஆவதுல வந்து ஓனர் இருக்காரு. ரூம்ஸ் தான் இருக்கு. ஓகே. மேல சாப்பாடு நீங்க அது மேல ரூஃப்டாப்ல. ஓகே. சரி சம்பவம் என்னடா வந்து அதான் அவர் சொன்னதான் சம்பவம். இதில் எங்களோட ராசாத்தையும் விட்டுட்டோம். மற்றது சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை. சுற்றி வேறு சிசிடிவி கேமரா இருக்குது. எல்லோரும் அண்ணா முறால் இங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ரூமுக்கு வந்தால் வந்து சாப்பாடுகள் வந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றையோட இந்த வீடியோ முடிப்போமா? ரூமையும் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறோம்.
காட்டிட்டு முடிக்கிறோம். மற்றது இது சம்மந்தமான ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு நாள். அப்போ இன்றைக்கு இரவுலாம் நீங்கள் அனுப்பிங்க. வேலைக்கு இருக்கிறேன், அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன். மேலே ஓகே 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 இந்த செஞ்சு வச்சுக்கலாம். மிக விரைவில் இதுலேயும் ஒரு டேக்அவே இது வந்து வரப்போகுது. சரி, எங்களோட ரூமை அப்படி காட்டுவோமா? ரூமை மேலே நாங்களுக்கு எத்தனை 3வது மாடி என்ன சரிண்ணா? உங்களுக்கு 5வது. எங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். சரிண்ணா வாரோம். நாங்கள் வந்து அண்ணா 3வது மாடியில் எங்களுக்கு ரூம் தந்துருக்கு. ஃபேமிலி சூட்ஸ் வீடு வந்திருக்கேன். வந்தால் வந்து படியில் வேறு கஷ்டப்பட தேவையில்லை. வாங்க அப்படியே அப்படியே வாங்க. சரி, அப்படி ஏறினவா அப்படியே அமைக்கினவா அப்படியே உதவி. இப்போ வர வர எல்லாமே எங்களோட உடம்பு கொஞ்சம் சோம்பறியாக உடம்பு எல்லாம் நோவு உள்ளே எல்லாம் சத்தமே எல்லாம் கேட்குது. இதான் எங்களோட 3வது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? திறப்பு. ஹலோ, கேமராமேனை காட்டல. வீட்டுக்காரர் கேமராமேனை காட்டல. கேமராமேன் கொழும்புல இருந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்திருக்கிறார். கேமராமேனை காட்டு. மேல முக்கியமான ஒரு ஆள் தங்கி இருக்கு. கீழே இல்லையா, மேல முக்கியமான ஒரு ஆள் தங்கி இருக்கு. அப்பா சத்தம் கேட்ட வழியில வந்துடும். விஷ ஜந்துவா. சரி, வந்து நீங்க வாங்க 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 வாங்க, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வீட்டுக்குள்ள வாங்க. இதான் இந்த வேண்ட ஃபேமிலி சூட் ரூம். இதில் வந்து அப்போ ராசா வந்த உடனே இதான் எங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்ட சூட் ரூம். வந்துட்டு உடனே அவசரமாக காட்டுறோம். நாளைக்கு விட அவரியா இங்கே இருக்கிற ஆளோட காய்ப்போம். இங்கே வந்து டிவி இருக்கு. டிவி மட்டும்தான் இருக்கு, ஏசி இருக்கு, ரிமோட் இல்லையா? ரிமோட்டும் இருக்கு, டிவி மட்டும்தான் இருக்கு. டெக் தரையிலேருந்து கவலைப்படுறான். மற்றது இதில் வந்து சோஃபா இருக்கு. மற்றது சின்ன ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மட்டும் கிச்சன் செட்டப் இல்லை, மினி. இப்போ நீங்கள் வந்து டீ வைக்கலாம், ஆனால் கிச்சனாக யூஸ் பண்ணலாம். கூடுதலாக யூஸ் பண்ண மாட்டினோம்ன்றதுக்காண்டி வந்து இதில் வந்து டீ வச்சு கொள்ளலாம். மற்றது எங்களுடைய பெட்ரூமை பாருங்கள் மக்களே. எங்களுடைய பெட்ரூம் இல்லை, தங்கி நிற்க போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலாக இருக்குது. இந்த லைட் ஒன்று வேண்டி வைக்கணும்ன்ற ஆசை என்ன மாதிரி எரியும் மேடம். சுவிட்ச் போட்டுல லைட்டாக ஒரு பெட்ரோல் ஊற்றி போட்டு வா இரவில் இந்த லைட்டை போட்டாலே ஒரு ரொமான்டிக் மூட் ஒன்று வேற வேட்டேன். அப்போ வாங்க நாங்கள் நம்ம வெளியே விடுவோம். ரொமான்டிக் பண்ணுறதுக்கு ஆள்லாடு இல்லை. அதான் உங்கள் தனியாக விட்டு நாங்கள் வெளியே படுக்க போகிறோம். சரி, இதில் வந்து 3 பேர் படத்துக்கு கொள்ள வேண்டாம். நாங்களும் ரூம் செய்தாங்களும் இது கொஞ்சம் பெருசாக கிடக்கு, பெருசாக இருக்கு. ஆனால் இது வந்து மெட்ரஸ் வந்து மக்களே எங்கட யாழ்ப்பாணம் நீங்க வர போறதுனாலும் வந்து எங்களை விட்டு தங்கி கொள்ளலாம். இப்படியான இதே மாதிரி இதே செட்டப் தான் வச்சுக்கிறோம். கவலைப்படாங்க. கொழும்பு வர்ற நேரம் இங்கால நீங்க தங்கி கொள்ளுங்க, சரியா? மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஏசி இருக்கு, கொல்லையும் வந்து ஏசி இருக்கு, இங்கேயும் வந்து ஏசி இருக்கு. இங்கால ஜன்னல் இருக்கு. காத்து வேணுமெண்டா நீங்கள் ஜன்னலை திறந்த கொள்ளலாம். கூடுதலான எல்லாருக்கும் வந்து ஏசி பிடிக்காது. எனக்கே வந்து நானே ஏசி போட மாட்டேன், தடிமலாக்கிடும். ஏசி பிடிக்காதனால ஏசியை போட போறேன். ஏசியை வந்து நல்லா கூட்டி விட்டு பெட்ஷீட்டால இழுத்து மூடிக்கொண்டு படுக்கணும். சூப்பரா இல்ல, அது அந்த அடி தொண்டையில சில பேருக்கு வந்து சுத்தி பனி படரும். அதெல்லாம் உனக்கு தெரியாதா? கஷ்டப்படுறாங்க. ஏசியை போட்டுட்டு பெரிய பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டு படுக்கணும். ஏசியை போட்டு வச்சுக்கன்னு சொல்லு. இது தலானி கால் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி கால் வைக்கிறதுக்கா இருக்கிறாங்க. இது என்னத்துக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லு. படுக்கைக்குள்ள காலத்துக்கு வச்சுட்டு படுக்கிற மாதிரி சிங்கிள்ஸ் வந்தா கட்டி பிடிச்சிட்டு. சரி, பாத்ரூம் அப்படியே காட்டி கொடுறோம். கூடுதலாக நாங்கள் வரைக்க வந்து நீட்னஸ் பார்க்கணும். வாஷ்ரூம் வந்து நீட்டாக இருக்கணும். எப்படி இருக்கா அப்படியே பாருங்க. ஹீட்டர் இருக்கு. ஆனால் என்னென்னா வந்து குளிக்க பார்த்துக்கொள்ளலாம். உள்ளுக்க வந்து ஒரு ஹீட்டர் இருக்கு, ஷவர் இருக்கு, மற்றது கமாட். சரி, இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இத்துடன் நாளைக்கு இந்த ரூம் வீடியோ கேட்கல இப்படி இருக்காது. அதுதான் வந்தவுடன் எடுத்துறான். இவர்கள் எல்லாம் இப்பவே வந்து தூக்கி தூக்கி எல்லாம் எறிஞ்சிருவான். நாங்களும் எல்லாம் ரூமுக்கும் நாங்கள் வரைக்கு இப்படி நீட்டா இருக்கும். இந்த வந்து கொஞ்ச நேரமே இந்த இப்படி தூக்கி போடுவோம், அப்படி தூக்கி போடுவோம். இப்படி எல்லாம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியல. ஒரு டெக்கரேஷனோட இருக்கணும்ன்றக்காண்டி இன்றைக்கு வந்த உடனே எடுக்கணும்னு போட்டுக்கொள்றோம். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு ரூபாய் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். காட்ட கஷ்டம். தொடர் விளக்கங்கள் போர்டில்
இது ரெண்டு மட்டும் சாமான் என்ன செய்யற இதெல்லாம் பார்த்தா ஓர்டர் பார்த்தா என்ன சொல்லுவாரு உங்களை நம்பித்தானே விட்டுருவாரு சொல்லுவாரு விழுந்துடாத மானத்தை காப்பாத்திரு இப்படி ஒரு பெயிண்டிங் ஒண்ணுங்கிற ரூம்களையும் பேக் பண்ணணும் அதான் நான் இதை காட்டி கொண்டு வேலை வச்சுட்டு கொண்டு போக மாட்டேன் நாளைக்கு இந்த ரகசியத்தை விட்டுறாங்க நாளைக்கு செய்வோம் சரி இத்துடன் கொழும்பு வந்து நாங்கள் என்ன சம்பவம் ஏ சம்பவம் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய்